ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷாப்பிங் கார்ட் வந்து குழந்தைங்க வீட்டிலேயே விளையாடுறதுக்கு ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபேன் வாங்கும்போது இருக்கக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த சைஸில் ஷாப்பிங் கார்ட் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி 4 அட்டை வெளியில் இருக்குல்ல, இதில் வந்து 3 சைடு இருக்க அட்டையை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு ஒரு சைடு இருக்க அட்டை மட்டுமே போதுமானது. ஸோ அதனால் 3 சைடு இருக்கிறதையும் இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 3 சைடு இருக்க அட்டையுமே கட் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் அந்த அட்டையை வந்து கட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி போட்டிருக்க அந்த அட்டையில் ஒரு அட்டையை வந்து இதோட அடியில் நம்ம சேர்த்து வச்சு ஒட்டணும். ஏன்னா இதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக சேர்த்து வச்சு ஒட்டணும். இன்னொரு அட்டையில் வந்து கட் பண்ணதில் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஷாப்பிங் கார்ட்டை கையில் பிடிச்சி தள்ளணும்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேணும்ல, அதுக்காக ஒரு அட்டையில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு அட்டையை வந்து அப்படியே நம்ம வந்து சேர்த்து வச்சு ஒட்டிடணும். ஸோ அதாவது அட்டைப்பெட்டியில் ஒரு அட்டை சேர்ந்துருக்கு, அதுக்கு நடுவில் இந்த கட் பண்ணதை வச்சு அடுத்து இன்னொரு பீஸை சேர்த்து வச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல கேப் விட்டால் போதும். ஸோ இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து இந்த இடத்துல மட்டும் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஈஸியாக ஒட்டிடலாம். இதுக்கு நம்ம ஃபெவிபாண்டு, க்ளூ கன் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு ஒட்டிடும். ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டினோம் அப்படின்னா இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக ஒட்டிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை அந்த அட்டையோடு சேர்த்து வச்சு டைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஷாப்பிங் கார்ட்டில் கைப்பிடி வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதில் கீழே வீல் இல்லாமலே நம்மளால் இந்த மாதிரி நகட்ட முடியும். ஏன்னா லைட் வெயிட்டான பாக்ஸ் தானே. ஸோ இந்த மாதிரி கூட சிம்பிளாக நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். இதில் வந்து அந்த அட்டை பிரியாமல் இருக்கணும் அப்படின்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணி கூட அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டும்போது இன்னுமே அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கைப்பிடி வந்து பிரியாமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டு வந்து இந்த பாக்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் பென்சில்ட்டு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு வந்து 2 பீஸ் தேவை. அந்த பாக்ஸோட 2 சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால் ஒரே அளவாக அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து நமக்கு ஷாப்பிங் கார்ட்டோட உயரம் வந்து நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா உயரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பெருசாக கட் பண்ணிக்கணும். மேலே அந்த அகலம் விட்டுருக்கோம்ல, அந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிங்கன்னா ஷாப்பிங் கார்ட்டில் வந்து இன்னுமே உயரம் கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பீஸையுமே 2 சைடையும் இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இதில் வந்து நம்ம ஒட்டுறதுக்கு ஃபெவிகாலோ ஃபெவிபாண்டோ யூஸ் பண்ணுறதுக்கு செல்லோ டைப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வேகமாக ஒட்டிடலாம். அதனால் நமக்கு கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிடலாம். இந்த அடியில் ஜாயின் பண்ணுற அட்டை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஷாப்பிங் கார்ட் வந்து நல்லா வெயிட் பேலன்ஸ் பண்ணி நிற்கும். ஸோ அதனால் கீழே ஒட்டுற அட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. இது இன்னுமே ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா இன்னொரு பீஸ் கட் பண்ணி 2 பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்போ இன்னுமே இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜாயின் பண்ணியிருக்க இந்த அட்டையில் கீழே வளைவாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து 2 சைட்லேயும் நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த சைடும் போட்டுக்கோங்க. ஸோ மொத்தம் 4 ஓட்டை வந்து இந்த மாதிரி ஒன்று போல் ஒரே சைஸில் போட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கட்டைப்பையில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கம்பு இருக்கும்ல, அதை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது கார்ட்போர்ட்லேயே இந்த மாதிரி ரோல் இருக்கும்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் சின்ன சைஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டைப்பையோட கம்பை வந்து இந்த மாதிரி 2 ஓட்டையிலையும் ஜாயின் பண்ணி கரெக்டாக மாட்டிக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப டைட்டாகவும் இல்லாதபடி பார்த்து கரெக்டாக மாட்டிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி கட்டைப்பை கம்பும் இல்லை அல்லது கார்ட்போர்ட் ரோலும் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர்லேயே பேப்பர் ரோல் ரெடி பண்ணி நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிக்கோங்க. அதை கூட ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதில் வீல் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து கார்ட்போர்டில் பெரிய சைஸ் செல்லோ டேப்பில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 வீல் தேவை, அதனால் 4 இது ஒன்று போல் கட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே ஒரு கார்ட்போர்ட் பீஸையே அப்படியே நம்ம வீலாகவும் யூஸ் பண்ணலாம். அல்லது 2 கார்ட்போர்ட் பீஸ் ஒரே சைஸில் கட் பண்ணி 2ஐயும் ஜாயின் பண்ணி ஒட்டி அதை கூட நீங்கள் வந்து ஒரே வீலாக ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரே கார்ட்போர்ட் பீஸில் தான் வீல் வந்து ரெடி பண்ண போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பென்சில் வச்சு இந்த மாதிரி திக்காக இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி பேப்பர் ரோல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நமக்கு நிறைய பேப்பர் ரோல் தேவை. ஸோ அதனால் திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக பேப்பர் ரோல்ஸ் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கார்ட்போர்டில் ரவுண்டாக வீல் கட் பண்ணோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பேப்பர் ரோலை சுற்றி வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு வந்து வீல் கொஞ்சம் நல்லா ரோல் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி நான் நியூஸ் பேப்பர் ரோலை இதில் வந்து ஒட்டிக்கிறேன். இதில் ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கும்
இன்னொரு நியூஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம 4 வீலுக்குமே ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் 4 வீல்லையுமே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே ஒட்டிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீலில் வந்து நம்ம சென்டரில் ஓட்டை போட்டுக்கலாம். நம்ம கட்டைப்பை கம்பு வந்து மாட்டிருக்கோம்ல, அதை வந்து இதில் மாட்டணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 4 வீல்லையுமே ஒரே மாதிரி ஓட்டை போட்டுட்டேன். அடுத்து வந்து டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி இந்த நியூஸ் பேப்பர் மேலே வந்து நான் ஒட்ட போகிறேன். ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர் ரோலில் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கெலாம் கட் பண்ணி ஒட்டியிருக்கோம்ல, ஸோ ஒன்று போல் வரணும், வீல் வந்து நல்லா ரோல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்க 4 வீல்லையுமே டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டைப் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இதில் வந்து அந்த நியூஸ் பேப்பர் வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம், அல்லது கலர் செல்லோ டைப் ஒட்டி இதை வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதில் கலர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து 4 வீல்லையுமே செல்லோ டைப் வந்து ஒட்டியாச்சு. அடுத்து வந்து கார்ட்போர்ட்லேயே சின்னதாக இந்த மாதிரி 4 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபெவிகால் பாட்டிலோட கீழே அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இதில் மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு அந்த வீலை வந்து அந்த கட்டைப்பை கம்பில் வந்து மாட்டிடுங்க. 4 பக்கமும் மாட்டிட்டு அடுத்து நம்ம கார்ட்போர்டில் சின்னதாக 4 பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து அந்த கட்டைப்பை கம்போட எண்டில் வந்து ஒட்டிடுங்க. அப்போ தான் வீல் வந்து வெளியில் விழாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபெவி பாண்டோ க்ளூ கன்னோ யூஸ் பண்ணி அந்த கட்டைப்பை கம்பில் வந்து ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நம்ம 4 சைடு ஒட்டினதுக்கப்புறமா இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. இது வந்து நல்லா ஒட்டினதுக்கப்புறமா அந்த வீலோட இன்னொரு சைடும் வீல் வந்து ரொம்ப தூரம் நகலாமல் இருக்கணும். கரெக்டாக அந்த வீல் ரொட்டேட் ஆகிற இடத்துல மட்டும் இருக்கணும். ஸோ அதுக்காக நியூஸ் பேப்பர் ரோல் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த கட்டைப்பை கம்பில் வீலோட அந்த சைடில் சேர்த்து வச்சு ரோல் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது கரெக்டாக அந்த வீல் வந்து அந்த இடத்துக்குள்ளேயே ரோல் ஆகும். அப்போ வந்து நமக்கு ஷாப்பிங் கார்ட் வந்து கொஞ்சம் நல்லா ரோல் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நியூஸ் பேப்பர் ரோல் ரெடி பண்ணி 4 வீலுக்குமே ஒட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த 4 இதுலேயுமே நான் வந்து நியூஸ் பேப்பர் ரோல் வந்து ஒட்டிட்டேன். அடுத்து அந்த பாக்ஸுக்கு கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்ல ஒரு அட்டை, அது வந்து நான் ஒரு அட்டை தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னொரு அட்டை நம்ம ஜாயின் பண்ணியிருந்தா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த கட் பண்ணி விட்ட இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு பீஸ் வந்து சேர்த்து வச்சு ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது அதுக்கு அந்த பாக்ஸோட வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன சைஸில் 4 பீஸ் கட் பண்ணி 4 சைடுமே இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். அந்த அட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து 2 பீஸாக ஒட்டினோம் அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி 2 பீஸாக ஒட்டி நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு ஷாப்பிங் கார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. கார்ட்போர்டு வீல் வந்து இந்த அளவுக்கு தான் ரோல் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக தள்ளினாலே போதும், வீல் ரோல் ஆகலைனாலும் ஷாப்பிங் கார்ட் வந்து நகண்டுகிட்டே தான் இருக்கும். ஏன்னா லைட் வெயிட்டான கார்ட்போர்ட் பாக்ஸ் தானே. ஸோ அதனால் குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு இது வந்து கரெக்டாக தான் இருக்கும். இதில் வந்து வீலுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடியை கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம், அதுவுமே ரோல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஷாப்பிங் கார்ட்டை வந்து நம்ம கலர்ஃபுல்லாக மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒயிட் பேப்பர் எடுத்து ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணியும் ஒட்டிக்கலாம், அல்லது அந்த ஷாப்பிங் கார்ட் மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக அந்த பாக்ஸில் கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணி ஒட்டிட்டு அந்த கைப்பிடியில் வந்து செல்லோ டேப், கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். அப்புறம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செல்லோ டேப்லேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த ஒயிட் பேப்பர் மேலே டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான் நீங்கள் வந்து இந்த ஷாப்பிங் கார்ட்டை எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம், உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை பொறுத்து. ஸோ அவ்வளோதான், நான் வந்து பார்டர்லாம் சுற்றி அந்த செல்லோ டேப் வச்சே ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ஷாப்பிங் கார்ட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம வீல் வந்து ரொம்ப ரோல் ஆகலைனாலும் தள்ளும்போது அழகாக அது வந்து நகண்டுகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது வந்து லைட் வெயிட்டான பாக்ஸ் தானே. ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷாப்பிங் கார்ட் வந்து இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.